بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒரு அரசனுக்கும் அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு அறிஞருக்கும் மத்தியிலே ஒரு போட்டி ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் அந்த அறிஞரை உயர்வாக கருதுகிறார்கள், மதிக்கிறார்கள். அது அரசனுக்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த அறிஞரை கேவலப்படுத்த வேண்டும் என்று எண்ணியவனாய் அந்த அரசன் அந்த அறிஞரை அரசவைக்கு அழைக்கிறான். அந்த அறிஞர் அரசவைக்கு வருகிறார். அவரை பார்த்து அரசன் கேட்டான்: உன்னை மக்கள் எல்லாம் மதிக்கிறார்கள், ஆனால் நான் உன்னை மதிக்கப் போவதில்லை. நீயே சொல், நீ உயர்ந்தவனா, இதோ இந்த நாய் உயர்ந்ததா என்பதாக கேட்கிறான். அப்போது அந்த அறிஞர் சொல்லுகிறார்: அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் வகையில் என்னுடைய செயல்பாடுகள் அமைந்து அவனுடைய பொருத்தத்தை நான் பெறுவதாக இருந்தால் நான் தான் சிறந்தவன். அல்லாஹ்வினுடைய வெறுப்பிற்கு காரணமாகும் வகையில் என்னுடைய செயல்பாடுகள் அமைந்து அவனுடைய கோபத்திற்கு காரணமாக இருந்தால் இந்த நாய் தான் என்னை விட சிறந்தது என்பதாக அந்த அறிஞர் கூறினார். மனிதனின் செயல்பாடுகளை கொண்டே அவன் மதிப்பிடப்படுகிறான். மனிதனின் செயல்பாடுகள் என்பது அவனுடைய உள்ளத்தில் கட்டளையின் அடிப்படையிலேயே அமைகிறது. அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நேர் வழிகளும் ஷைத்தானின் தரப்பிலிருந்து தீய வழிகளும் மிகப்பெரிய அளவிலே போரிட்டு கொண்டிருக்கிறது. அந்த போரினுடைய முடிவை வைத்துத்தான் உள்ளம் கட்டளையிடுகிறது. உள்ளத்தின் கட்டளையின் அடிப்படையில் தான் மனிதனின் செயல்பாடுகள் அமைகிறது. மனிதனின் செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் மனிதன் மதிப்பிடப்படுகிறான். அந்த மதிப்பு தான் அவனுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. ஆக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனின் உள்ளம் தான் அவனை வழி நடத்துகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனிதனின் செயல்பாடுகள் எந்த அடிப்படையில் அமைகிறது என்பது குறித்து அவர்கள் இஹ்யாவில் சொன்ன சில கருத்துக்களை மையமாக வைத்துத்தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். மனிதனை வழிநடத்தக்கூடிய அந்த உள் மன அமைப்பு அது 4 வகையான கூறுகளை கொண்டது. அதில் முதலாவது கூறு ரூஹ் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா. ஆன்மாவை பொறுத்தவரை எப்போதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை வெளிப்படுத்தும் விதமாகவும் அவனின் பக்கம் மனிதனை வழிநடத்தக்கூடியதாகவும் தான் இருக்கும். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான்: யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, உம்மிடத்தில் அவர்கள் ரூஹ் குறித்து கேட்கிறார்கள், ஆன்மா குறித்து கேட்கிறார்கள். நீர் சொல்லும், அது என்னுடைய ரப்பினுடைய கட்டளை என்பதாக சொல்லும் என்பதாக சொல்லுகிறான். மனிதனின் மற்ற உறுப்புகள் அனைத்தும் அவனுடைய படைப்பு, ஆன்மா மட்டும் அவனுடைய கட்டளை. நாம் உலகத்தில் காணக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வினுடைய படைப்பு, ஹல்குல்லாஹ். இந்த ஆன்மா மட்டும் அம்ருல்லாஹ், அவனுடைய கட்டளை. எனவே ரூஹினுடைய இயல்பு தன்மை என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு இறைவனை நினைவூட்டுவதும் மனிதனை இறைவனின் பக்கம் ஈர்க்கக்கூடியதுமாகவே இருக்கும். இதுதான் ரூஹ். மனிதனின் உள் மன அமைப்பினுடைய இரண்டாவது கூறு நஃப்ஸ். நஃப்ஸினுடைய இயல்பு தன்மை என்னவென்று சொன்னால், மனிதனின் ஆசைகளை தூண்டும், அவனுக்கு ஆதாயத்தை காட்டும், அவனுடைய சுயநலத்தை தூண்டும். இதுதான் நஃப்ஸினுடைய இயல்பு தன்மை.
மூன்றாவது கூறு அக்ல் என்று சொல்லப்படுகின்ற அறிவு. அறிவை பொறுத்தவரை எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்பதை அவனுக்கு உணர்த்தக்கூடிய திறன் தான் அறிவு. நான்காவது கூறு கல்பு. இதுதான் முடிவெடுக்கக்கூடிய கட்டளை மையம். ரூஹ் சொல்வதை கேட்பதா, நஃப்சு சொல்வதை கேட்பதா, அறிவு சொல்வதை கேட்பதா என்று முடிவெடுக்கக்கூடிய தலைமையகம் தான் இந்த கல்பு. எதனுடைய சப்தம் வலுவாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் கல்பு முடிவு செய்யும். இந்த கல்பு எதை கட்டளையிடுகிறதோ அதுதான் மனிதனின் செயல் வடிவமாக வெளிப்படும். ஆக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம், மனிதனை வழி நடத்துவது கல்பு. ஒரு அழகான உதாரணம் சொன்னால் நமக்கு அழகாக புரியும். ஒருத்தர் கடுமையான கடன் தொல்லையில் அவதிப்படுறார். எப்படியாச்சும் அந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில அவர் தெருவோரமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறார். கீழே ஒரு தங்க சங்கிலி கிடக்குது. அதை பார்க்கிறார். இப்ப நஃப்சு சொல்லும், அந்த தங்க சங்கிலியை எடு, வித்துரு, கடன் அட, நிம்மதியா இரு, அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண வேண்டாம் என்பதாக நஃப்சு சொல்லும். இப்ப அறிவு சொல்லும், அது உன்னுடையது கிடையாது, மாட்டிக்குவ, மாட்டிக்கிட்ட அசிங்கப்படுவ, அது உனக்கு இன்னும் நெருக்கடியா ஆயிடும் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லும். ரூஹ் சொல்லும், மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாளை மறுமை நாளில் இது குறித்து விசாரிப்பான், அங்கே நீ நஷ்டப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய நஷ்டமாக ஆகிவிடும், வேண்டாம் விட்டுவிடு என்பதாக ரூஹ் சொல்லும். ரூஹ் சொல்வதை கேட்பதா, நஃப்சு சொல்வதை கேட்பதா, அறிவு சொல்வதை கேட்பதா என்பதாக இப்போது கல்பு முடிவெடுக்கும். யாருடைய ரூஹ் ஒளிமயமானதாக இருக்கிறதோ அப்போது அந்த கல்பு ரூஹின் அடிப்படையில் செயல்படும். யாருடைய அறிவு வலுவாக இருக்கிறதோ அப்போது அந்த கல்பு அறிவின் அடிப்படையில் செயல்படும். யாருடைய நஃப்சு பலமாக இருக்கிறதோ அப்போது அந்த நஃப்சின் அடிப்படையில் கல்பு செயல்படும். அந்த தங்க சங்கிலியை எடுப்பதுதான், எடுத்தால் திருடனாகி விடுவான், விட்டுவிட்டால் நல்லவனாக இருப்பான். மனித உடலில் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி சீராகிவிட்டால் மனிதனின் செயல்பாடுகள் எல்லாம் சீராகிவிடும். அந்த பகுதி சீர்கெட்டு விட்டால் மனிதனின் செயல்பாடுகள் சீர்கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக ஒரே வரியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், மனிதனை வழிநடத்தக்கூடியது அவனுடைய உள்ளம்தான். அந்த உள்ளம் என்பது இந்த முக்கியமான 4 கூறுகளை கொண்டது. இந்த 4 கூறுகளை எதை வலுவூட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனை தான் நமக்கு அவசியம். இதைத்தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளம் என்பது மிகப்பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்திலே வெற்றியை தேடித்தரக்கூடிய வீரர்களும் இருக்கிறார்கள், தோல்வியில் தள்ளக்கூடிய வீரர்களும் இருக்கிறார்கள். வெற்றியை தேடித்தரக்கூடிய அந்த வீரர்கள் 5 வகையாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று தோல்வியில் தள்ளக்கூடிய வீரர்கள் அவர்களும் 5 வகையினர் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். வெற்றியை தேடித்தரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் முதலாவது அல்லாஹ். படைத்த ரப்புல் ஆலமீன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான், அனைத்திற்கும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்கின்ற உணர்வு. வெற்றியை தேடித்தரக்கூடிய மிக முக்கியமான 2வது அம்சம் ஆகிரத். நாளை மறுமை இருக்கிறது, நாம் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில் தான் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது என்கின்ற ஆகிரத்தை பற்றிய உணர்வு, இது மனிதனை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய 2வது முக்கிய அம்சம். 3வது ஃபித்ரத், பிறப்பிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு தூய்மை, ஃபித்ரா. இது மனிதனை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான 3வது அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் பிறக்கிற போது கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் பிறக்கிறார்கள், அவர்களின் பெற்றோர்கள் தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறக்கிற போது நல்லவர் தான், ஆனால் அவருடைய சூழல், அவரை வளர்க்கக்கூடியவர்கள், அவனோடு பயணிக்கக்கூடியவர்கள், அவனோடு தோழமை கொள்ளக்கூடியவர்கள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் அவனை மாறு செய்யக்கூடியவனாக மாற்றி விடுகிறது. நம்முடைய பாஷையில சொல்றதாக இருந்தா மனசாட்சி, மனசாட்சிப்படி செயல்படுங்க என்று சொன்னால் அந்த மனசாட்சி சொல்லும் எது நேர்மையானது, எது அநியாயமானது, எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்பதை மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சி என்று நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய அதுதான் ஃபித்ரா, பிறப்பிலேயே நாம் பெறக்கூடிய இயல்பு தூய்மை. வெற்றியின் பக்கம் மனிதனை வழி நடத்தக்கூடிய 4வது முக்கியமான அம்சம் முன்ஜியாத்.
முன்ஜியாத் என்று சொன்னால் ஈடேற்றம் அளிக்கக்கூடிய செயல்பாடுகள், உண்மை பேசுவது, நேர்மையாக செயல்படுவது, பத்தினித்தனத்தோடு நடந்து கொள்வது, இவைகள் அனைத்தும் மனிதனை வெற்றியின் பாதையில் வழிநடத்தக்கூடிய சிறப்பான செயல்பாடுகள். இதற்கு முன்ஜியாத் என்பதாக சொல்வார். ஐந்தாவது தஹ்தீபுல் அஹ்லாக். தஹ்தீபுல் அஹ்லாக் என்று சொன்னால் அழகிய பண்புகளை கொண்ட நல்லொழுக்கங்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது, பொறுமையோடு இருப்பது, நன்றி உணர்வோடு இருப்பது, இவைகள் எல்லாம் குணங்களை அழகுபடுத்தக்கூடிய அம்சங்கள். இவைகளும் மனிதனை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய மிக முக்கியமானவை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய 5 அம்சங்கள். முதலாவது அல்லாஹ், இரண்டாவது ஆகிரத், மூன்றாவது ஃபித்ரத், நான்காவது முன்ஜியாத், ஐந்தாவது தஹ்தீபுல் அஹ்லாக். முதலாவது அல்லாஹ், இரண்டாவது மறுமை நாள், மூன்றாவது பிறப்பிலேயே நாம் பெறக்கூடிய இயல்பு தூய்மை, நான்காவது ஈடேற்றம் அளிக்கக்கூடிய செயல்பாடுகள், ஐந்தாவது நம்முடைய குணங்களை அழகுபடுத்தக்கூடிய கூறுகள். இந்த 5ம் மனிதனை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லக்கூடியவை. தோல்வியின் பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய 5 அம்சங்கள். முதலாவது ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ் வமன் யத்தகிது ஷைத்தான வலிய்யன் மின் தூனில்லாஹ் ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரான முபீனா. ஷைத்தானை ஒரே ஆயத்தில் அழகுற அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இது. ஷைத்தான் சத்தியமிட்டு அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகிறான், நான் இந்த மனிதனை வழிகெடுப்பேன், அவனுக்கு ஆசையூட்டுவேன், அவனுக்கு கட்டளையிடுவேன், உன் படைப்பின் கோலத்தையே அவன் மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு அவனை வழி நடத்துவேன். யார் ஷைத்தானை தன்னுடைய தோழனாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதனை தோல்வியின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடிய முதலாவது முக்கிய அம்சம் ஷைத்தான். இரண்டாவது துன்யா. மறுமையை மறக்கடிக்கும் அளவிற்கு இந்த துன்யாவை தேடுவதில் தீவிரம் ஏற்பட்டு விடுவது மனிதனை தோல்வியின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய மிக முக்கியமான காரணி. அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லுகிற போது, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. மனிதன் நாசமாகி விட்டான் என்று அல்லாஹ் துவங்கக்கூடிய அந்த சூறாவினுடைய துவக்கம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக செல்வங்கள் அவனை என்றென்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணிக்கொண்டான் என்பதாக சொல்லுகிறான். எனவே மனிதனை தோல்வியின் பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய இரண்டாவது முக்கிய அம்சம் இந்த துன்யா. மூன்றாவது கஃப்லத். கஃப்லத் என்று சொன்னால் அலட்சியம். இறைவனின் விஷயத்திலும் மறுமை விஷயத்திலும் அலட்சியம், ஷரியத்தினுடைய விஷயத்திலே அலட்சியம், தன்னுடைய முடிவு குறித்த அலட்சியம், தன்னுடைய மரணம் குறித்த அலட்சியம், நாளை மறுமை குறித்த அலட்சியம். இந்த அலட்சியம் இருக்கிறதே, இது மனிதனை தோல்வியின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடிய மிக முக்கியமான மூன்றாவது அம்சம். நான்காவது முஹ்லிகாத். முஹ்லிகாத் என்று சொன்னால் மனிதனை அழிக்கக்கூடிய செயல்பாடுகள். நேர்மை தவறி நடந்து கொள்வது, வரம்பு மீறி செயல்படுவது, அநியாயம் செய்வது போன்ற காரியங்கள், இவைகள் மனிதனை தோல்வியின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடியவைகள். ஐந்தாவது சூஉல் அஹ்லாக், கெட்ட குணங்கள், பொறாமை ஏற்படுவது, பேராசை கொள்வது, பெருமை கொள்வது, இவைகளும் மனிதனை தோல்வியின் பக்கமாக அழைத்துச் செல்லக்கூடியது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய முதலாவது அல்லாஹ், இரண்டாவது ஆகிரத், மூன்றாவது ஃபித்ரத், நான்காவது முன்ஜியாத், ஐந்தாவது தஹ்தீபுல் அஹ்லாக். தோல்வியின் பக்கம் தள்ளக்கூடிய முதலாவது ஷைத்தான், இரண்டாவது துன்யா, மூன்றாவது கஃப்லத், நான்காவது முஹ்லிகாத், ஐந்தாவது சூஉல் அஹ்லாக். இந்த நஃப்ஸ் இருக்கிறதே, இதுதான் மனிதனின் செயல்பாடுகளை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது, இல்லையா? ஏனென்று சொன்னால் இந்த நஃப்ஸ் எதை தூண்டுகிறதோ அதன் அடிப்படையில் தான் உள்ளம் செயல்படுகிறது. உள்ளம் எதை கட்டளையிடுகிறதோ அதுதான் மனிதனின் செயல் வடிவம் பெறுகிறது என்று சொன்னால், முடிவு செயலாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய துவக்கம் நஃப்ஸாக இருக்கிறது. எனவே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான கூறு என்னவென்று சொன்னால் நஃப்ஸ். நஃப்ஸ் 3 வகைப்படுகிறது. முதலாவது அன்-நஃப்சுல் அம்மாரா, இரண்டாவது அன்-நஃப்சுல் லவ்வாமா, மூன்றாவது அன்-நஃப்சுல் முத்மஇன்னா. அன்-நஃப்சுல் அம்மாரா என்று சொன்னால் எப்போதும் பாவத்தையே தூண்டக்கூடிய நஃப்ஸ், இது அன்-நஃப்சுல் அம்மாரா.
அந்நப்சுல் லவ்வாமா என்று சொன்னால் அவ்வப்போது அவனுடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து அவன் செய்யக்கூடிய தவறான விஷயங்களை எடுத்து சொல்லி குறை கூறக்கூடிய நப்சு, அது அந்நப்சுல் லவ்வாமா. அந்நப்சுல் முத்மஇன்னா முழுமையாக பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நப்ஸ். ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்போதும் பாவத்தை தூண்டக்கூடிய அந்நப்சுல் அம்மாராவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தரிபடுத்தி அந்நப்சுல் லவ்வாமா என்கின்ற நிலைக்கு வர வேண்டும். அந்நப்சுல் லவ்வாமா என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை உள்ளதை உள்ளபடி அவனுக்கு உணர்த்தக்கூடிய நப்சு, தவறை தவறு என்று அவனுக்கு சொல்லித் தரக்கூடிய நப்சு அந்நப்சுல் லவ்வாமா, அந்த நிலைக்கு வர வேண்டும். பிறகு அந்நப்சுல் லவ்வாமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் போராடி சீர்திருத்தி அந்நப்சுல் முத்மஇன்னா என்கின்ற நிலைக்கு வர வேண்டும். அந்நப்சுல் முத்மஇன்னா என்பது முழுமையாக பக்குவப்பட்டு விட்ட நப்சு, அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய கட்டளையின் பக்கமும் அவனை வழிநடத்தக்கூடிய நப்சு, அது அந்நப்சுல் முத்மஇன்னா, அந்த நிலைக்கு வர வேண்டும். இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டு முக்கியமான காரணிகள் இருக்கிறது. ஒன்று ஜிஹாதுன் நப்ஸ், இன்னொன்று தஸ்கியத்துன் நப்ஸ். ஜிஹாதுன் நப்ஸ் என்று சொன்னால் நப்சுக்கு எதிராக போராடுவது. நப்சு என்ன சொன்னாலும் சரி அதை மிதிப்பது. நப்சு எந்த ஆசைகளை தூண்டினாலும் சரி அது அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவது. நப்சுக்கு எதிராக போராடுவது ஜிஹாதுன் நப்ஸ். இரண்டாவது தஸ்கியத்துன் நப்ஸ், நப்சை தூய்மைப்படுத்தி விடுவது. எந்த விதமான அழுக்குகளும் அண்டி விடாமல் நப்சை அழகுபடுத்தி அதை தூய்மைப்படுத்தி விடுவது தஸ்கியத்துன் நப்ஸ். ஜிஹாதுன் நப்சின் மூலமாகவும் தஸ்கியத்துன் நப்சின் மூலமாகவும் நப்சுக்கு எதிராக போராடுவதன் மூலமாகவும் நப்சை தூய்மைப்படுத்துவதன் மூலமாகவும் அந்நப்சுல் அம்மாரா என்கின்ற நிலையில் இருந்து அந்நப்சுல் லவ்வாமா என்கின்ற நிலைக்கு நப்சினுடைய தரத்தை உயர்த்தி அந்நப்சுல் லவ்வாமா என்கின்ற நிலையிலிருந்து அந்நப்சுல் முத்மஇன்னா என்கின்ற நிலைக்கு அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்கின்றார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது புரிகிறது. அதை எப்படி செயல்படுத்துவது, அதற்கும் இமாம் அவர்கள் அழகான முறையிலே வழி சொல்லுகிறார்கள். அதற்கு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று ஒருவன் முடிவு செய்து விட்டால், நேரான வழியில் பயணிக்க வேண்டும் என்று ஒருவன் முடிவெடுத்து விட்டால், அவன் செய்யக்கூடிய முதலாவது காரியம் இஸ்திக்ஃபார், தௌபா, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவது. அங்கிருந்துதான் ஆன்மீக பயணத்தை ஒருவன் துவங்குகிறான். அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களை முறையிட்டு அதற்கான மன்னிப்பை பெற்று அவனை தூய்மைப்படுத்திக் கொள்வது, அவனை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. சிறிய பெரிய எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தௌபாவை அதனுடைய நிபந்தனைகளோடு செய்ய வேண்டும். அதனுடைய நிபந்தனைகள் என்ன? செய்த பாவத்தை தவறு என்று நினைத்து கை செய்தப்படுவது, இனி செய்யவே மாட்டேன் என்று உறுதி கூறுவது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவது, அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நம்புவது. இந்த 4 நிபந்தனைகள் ஒரு தௌபா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள். இந்த 4 நிபந்தனைகளோடு நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பை பெறுவதுதான் இந்த ஆன்மீக பயணத்தில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் முஹாசபா, சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நாளிலும் மனிதன் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து முஹாசபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பிரபலமான ஒரு வாசகம், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நீ விசாரிக்கப்படுவதற்கு முன்பு நீயே உன்னை விசாரித்துக் கொள் என்பதாக சொல்லுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரணையை நாம் எதிர்கொள்வதற்கு முன்பே நான் எப்படிப்பட்டவன் என்பதை நாமே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய வாசகம் இது, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. எனவே ஆன்மீக பயணத்தில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது காரியம் முஹாசபா. ஒவ்வொரு சந்தர்ப்ப ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னும் ஒவ்வொரு நாளும் என்னை நானே விசாரித்துக் கொண்டே இருப்பது, சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பது. மூன்றாவது முஜாஹதா, போராடுவது, வெற்றி பெறுவதற்காக வேண்டி போராடுவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி போராடுவது, நாளை மறுமையில் நஷ்டமடைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி போராடுவது. இந்த போராட்டம் இல்லாமல் வெற்றி அடைய முடியாது. எனவே ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடியவன் செய்யக்கூடிய மூன்றாவது விஷயம் முஜாஹதா, போராடுவது.
நான்காவது, திக்ர் செய்வதிலும் குர்ஆன் ஓதுவதிலும் திளைத்திருப்பது. எப்போதும் திக்ர், எல்லா நேரங்களிலும் குர்ஆன். இது அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். எப்போதெல்லாம் அவன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுகிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய உள்ளம் சாந்தம் பெறும். அப்போதெல்லாம் பாவத்தின் பக்கம் நாட்டம் அழியும். எனவே திக்ர் செய்வது, குர்ஆனோடு எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறான். ஏனென்றால் அது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே திக்ர் செய்வதும் குர்ஆன் ஓதுவதும் அவனை ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தக்கூடிய அற்புதமான காரணியாக இருக்கிறது. எனவே நான்காவது திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது. ஐந்தாவது, நல்லோர்களோடு தோழமை கொள்வது. இறையச்சம் உள்ளவர்கள், மார்க்க ஞானம் உள்ளவர்கள், இவன் தவறு செய்கிற போது சுட்டி காட்டக்கூடியவர்கள், அவனை அழகிய முறையில் வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்களோடு இவன் பயணிப்பது என்பது இவன் வழிதவறி விடாமல் பாதுகாக்கும். நற்சூழலோடு அவன் பயணிக்கிற போது எல்லா நேரமும் அவன் பாதுகாப்பாகவே இருப்பான். இந்த 5 விஷயங்களையும் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அத்துணை பேரும் இந்த 5ஐயும் சரியான முறையில் கவனத்தோடு பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். முதலாவது இஸ்திக்ஃபார் செய்வது, இரண்டாவது சுய பரிசோதனை செய்து கொள்வது, மூன்றாவது போராடுவது, நான்காவது திக்ர் குர்ஆன் ஓதுவதிலே திளைத்திருப்பது, ஐந்தாவது நல்ல தோழமையை உருவாக்கி கொள்வது. இந்த 5 விஷயங்களும் வெற்றியை தேடித்தரக்கூடிய அற்புதமான காரணியாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபிற்கு பிறகு நடைபெறக்கூடிய இஹ்யாவினுடைய கிளாஸ்ல இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. அப்போது சிலர் சொன்னார்கள், இதை ஜும்மாவில் சொல்லலாமே என்பதாக சொன்னார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த இஹ்யாவினுடைய வகுப்பும் ஜும்மாவுடைய பயானும் நம்முடைய யூடியூப் சேனல்ல வெளியாகுது. ஒரு தடவை மீண்டும் ஒரு முறை மீண்டும் மீண்டும் கேட்டால் அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். ஏனென்று சொன்னால், இன்று பேசப்பட்ட இந்த தகவல் இருக்கிறதே, இது நாம் யார் என்று புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லவா, மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறோம் என்பதாக அந்த வசனத்தையே புரிய வைக்கக்கூடிய அற்புதமான தகவல் இது. இந்த அம்சங்கள் எதுவும் மிருகங்களுக்கு கிடையாது. அங்கே ரூஹ், நஃப்ஸ், அக்ல், கல்பு, தஸ்கியத்துன் நஃப்ஸ், ஜிஹாதுன் நஃப்ஸ், நஃப்சுல் அம்மாரா, அந்நஃப்சுல் லவ்வாமா, அந்நஃப்சுல் முத்மஇன்னா, இவைகள் எல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. இது மனிதனுக்கு மட்டுமே அல்லாஹ் பிரத்யேகமாக அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள். எனவே நாம் எந்த வகையில் மற்ற படைப்புகளை விட சிறந்தோங்கி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது இந்த அம்சங்கள் அனைத்தையும் நாம் புரிய வேண்டும். நம்முடைய வெற்றி பயணத்திலே மிகப்பெரிய தடையாக இருப்பது அலட்சியமும் சோம்பேறித்தனமும் தான். எனவே அதற்கு எதிராகவே போராட வேண்டியிருக்கிறது. மார்க்கத்தை நல்ல முறையில் தேடி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இறுதியிலே சொல்லுவார்கள், யார் நஃப்ஸை பக்குவப்படுத்தி விட்டாரோ அவருடைய உள்ளம் தூய்மையடைந்து விடும். யாருடைய உள்ளம் தூய்மையடைந்து விடுகிறதோ அவருடைய ரூஹ் ஒளிமயமானதாகிவிடும். யாருடைய ரூஹ் ஒளிமயமானதாக ஆகிவிடுகிறது அவர் அல்லாஹ்வை அடைந்து விட்டார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணிக்கிற போது அவருடைய ரூஹை வானவர்கள் சுமந்து கொண்டு வானத்திற்கு செல்வார்கள். அப்போது வானத்தினுடைய மலக்குமார்கள் யாருடைய ரூஹ் மிகவும் வாசனையோடு இருக்கிறதே என்பதாக சொல்லுவார்கள். இவர் நல்லவர், சிறந்தவர், அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று வாழ்ந்தவர் என்பதாக சொல்லப்படும். அப்போது வானத்தினுடைய மலக்குமார்கள் சுப செய்தி சொல்லுவார்கள், அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக, அவருக்கு உயர்வான சுவர்க்கம் கிடைக்கட்டும் என்பதாக சுப செய்தி சொல்லுவார்கள். கெட்ட மனிதர் மரணிக்கிற போது அவருடைய ரூஹையும் சுமந்து கொண்டு மலக்குமார்கள் மேலே சொல்லுவார்கள். அப்போது துர்வாடை மிக்கதாக அவருடைய ரூஹ் இருக்கும். அப்போது வானத்தினுடைய மலக்குமார்கள் கேட்பார்கள், இது யாருடைய ரூஹ் மிகவும் துர்வாடை மிக்கதாக இருக்கிறதே, இவர் கெட்டவர், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறம் தள்ளி வாழ்ந்தவர் என்பதாக சொல்லப்படும். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், கைசேதமே கைசேதமே, அவருக்கு நஷ்டம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், ரூஹ் அவனிடத்தில் இருந்து நமக்கு வழங்கப்பட்டது, அதற்கு அழிவு கிடையாது. அது மீண்டும் அல்லாஹ்விடத்திலேயே திரும்பி செல்லக்கூடியது. நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த ரூஹ் பரிசுத்தமான முறையில் அவனிடத்தில் திரும்ப ஒப்படைப்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதொரு தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. حبيب الله رسول الله إمام المرسلين